ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டி இயர்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு முழு கோழியை சுட்டி சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேக்னேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இது நம்ம கலருக்காண்டி தான் போடுறோம், இதில் காரம் அதிகம் இருக்காது. அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், எல்லாமே டேபிள் ஸ்பூன் அளவே போட்டுக்கோங்க. அடுத்து 10லேருந்து 15 வரமிளகாவை எடுத்து ஒன்றும் பதிமா, அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தயிர் ஊற்றிக்கலாம். நான் 4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. அடுத்து ஒரு அரை லெமன், அதாவது எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ எல்லா இதுவுமே போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். எல்லா இதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எது பத்தலையோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தனால நான் சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன், பத்தாத மாதிரி இருந்தது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க முழு கோழியை எடுத்து அந்த மசாலாவை நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் கடையிலே இந்த கீரல் போட்டு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தியை வச்சு நல்லா கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். நல்லா எல்லா சைடும் பரவுற மாதிரி கோட் பண்ணி விட்ருங்க. சிக்கனில் எல்லா சைடுமே இந்த மசாலா நல்லா ஊறி இருக்கணும். அதனால் நல்லா கோடு போட்டு வச்சுக்கோங்க. கீரல் போட்டிங்கன்னா நல்லா உள்ளே இறங்கிடும் மசாலா. நல்ல 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அளவுக்கு இந்த மசாலா நல்லா ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு சிக்கனுக்குள்ளேயும் நம்ம அந்த மசாலா இருக்கும், இல்லைனா மேலோட்டமாக தான் இருக்கும், உள்ளக்க மசாலா இருக்காது. நல்லா கோட் பண்ணிக்கோங்க மசாலாவை. இப்போ நல்லா மசாஜ் பண்ணியாச்சு கோழிக்கு. இப்போ இதை 2 மணி நேரம் வாக்கில் நம்ம ஊற வைக்கணும். அப்படியே இந்த இலையில வச்சே நம்ம மூடி போட்டு ஊற வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி மூடி வச்சு ஊற வச்சுருங்க. இல்லை மார்னிங்கே ஊற வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் செய்கிறதுக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஒரு ஸ்டிக்கில் குத்தி நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டுருக்கோம். இடையில நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கணும். வெளியில் கருகின மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் நல்லா பார்த்து சுட்டு எடுத்துக்கணும். கத்தி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு நல்லா தெரியும். நல்லா எண்ணெயை நல்லா மேலே ஊற்றி நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நமக்கு சூப்பராக க்ரில் ஆயிருச்சு. பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். நல்லா லெமன் புழிஞ்சு கூட ஆனியன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.